Hi everyone. So 2025 current affairs. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்னாலே அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, என்னென்ன சோர்சஸ் ஃபாலோ பண்ணணும், ஆல்ரெடி படித்து வச்சிருக்கிறேன். இப்போ வேற நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஞாபகம் இல்லை, ஞாபகம் இருக்குமா, இல்லை நான் படிக்கிறது வருமா வராதா, ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கணுமா, இல்லைனா வந்து யோஜனா குருக்ஷேத்ரா மாதிரி பண்ணலாமா, நோட்ஸ் எடுக்கலாமா, ஸோ இது மாதிரி நிறைய டவுட்ஸஸ் இருக்கிற டைம் இது. அது வந்து ஒரு கிளாசிக்கல் டவுட்ஸு இல்லைனா ஒரு பெரனியல் டவுட்ஸ் மாதிரி எப்போவுமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது. ஸோ அப்படிலாம் இல்லை, கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஆப்டிமல் டைம் யூஸ் பண்ணி, மினிமம் டைம் யூஸ் பண்ணி எப்படி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ அது. ப்ளஸ் வந்து எவ்ரி பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே கரண்ட் அஃபேர்ஸஸ் வந்து அப்ரோச்சஸ் பண்ணுற எவ்ரி டாபிக் வைசஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கான வீடியோஸஸ் ரிலீசஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதுக்கு அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வீடியோ இது. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக முதல்ல கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 types கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டினா என்ன, ஓகே ஹெச்டி யார் ரிலீசஸ் பண்ணுறா, எப்போ ரிலீசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, அது மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லை வேர்ல்டு ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட் ஒன்று இருக்குது, அது யார் ரிலீசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்டாட்டிக் போர்ஷன் கொஸ்டின்ஸஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2016 தான் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ சம் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 2016 மோர் தேன் 50% கொஸ்டின்ஸஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் வந்து தான் கிளைம் பண்ணுறது உண்டு. இப்போ 50% கொஸ்டின்ஸ்னு சொல்கிறோம், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தே 50% 60% அப்படின்னா இட்ஸ் டூ மச் தானே. ஆக்சுவலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் அதிகமாக டிஸ்கஸ் பண்ண போகிற, கரண்ட் அஃபேர்ஸில் ரிப்பீட்டடாக டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் போர்ஷனுக்கு இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணி ஸ்டாட்டிக் போர்ஷன் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடாக நிறைய நியூஸஸ் போயிட்டுருக்கு, இல்லை கவர்னர் ஸ்டேட் ரிலேட்டடாக நிறைய இஷ்யூஸஸ் போயிட்டுருக்கு, அப்படின்னா க்ரோத் ரிலேட்டடாக நிறைய இஷ்யூஸஸ் போயிட்டுருக்கு, இல்லைனா பர்டிகுலர் இப்போ குளோபல் ஹங்கர் ரிப்போர்ட் ஒன்று இருக்குது அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணுறாங்க ரிப்போர்ட் அப்படின்னா, ஸோ அந்த ரிப்போர்ட் ரிலேட்டடான திங்ஸஸ் வந்து ஸ்டாட்டிக் போர்ஷனாக மாற்றி, இப்போ ஹங்கர் இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக ஹங்கர் என்ன, ஹிடன் ஹங்கர்னா என்ன, இது மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து யூபிஎஸ்சியில் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எது வந்து ரிப்பீட்டடாக நியூஸஸ் வந்துட்டு இருக்குதோ அந்த ரிலேட்டடாக இருக்கிற ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ்க்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இதில் இருந்து என்னது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ ஸ்டாட்டிக் போர்ஷனை எது படிக்கணும் அப்படிங்கிறதே நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக, இல்லைனா நீயே வந்து கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுற, டெய்லி நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணுற, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுறீங்கனாலுமே நீங்கள் ஸ்டாட்டிக் போர்ஷன் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, இந்த போர்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இதுதானே கரண்ட் அஃபேர்ஸில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. இட்ஸ் நேச்சுரலாக ஆர்கானிக்காக இருக்கிற ப்ரிப்பரேஷன் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன சோர்சஸ் படிக்கலாம். ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு எப்போவுமே இருக்கிற ஒரு டவுட்ஸ் அது. ஆக்சுவல் நியூஸ் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒரு சிசாட்டில் இருக்கிற காம்ப்ரிஹென்ஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் சரி, இல்லை மெயின்ஸில் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இங்கிலீஷ் தேவை. அது மாதிரி இங்கிலீஷஸை ரெடி பண்ணுறதுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிஐபி, யோஜனா, குருக்ஷேத்ரா, ஸோ இது மாதிரியான மெட்டீரியல்ஸை படிக்கலாமா அப்படிங்கிற டவுட் எப்போவுமே நமக்கு வரது உண்டு. இப்போ நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, இது மாதிரி மேகசின்ஸஸ் இருந்தாலும் சரி, மெட்டீரியல் ஜாஸ்தியாக இருக்கும். ஆல்ரெடி உனக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எது எக்ஸாம்ஸில் கேட்க மாட்டான் அப்படிங்கிற பெட்டரான கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ் என்ன பண்ணலாம், இது மாதிரி மெட்டீரியல்லேருந்து நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. ஆனால் வந்து இது நிறைய ஃபியூ டாப்பர்ஸ், நிறைய எல்லாம் கிடையாது, ஃபியூ டாப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து நியூஸ் பேப்பர் மட்டும் தான் படித்தேன் அப்படின்னு கிளைம் பண்ணுறது உண்டு. ஆனால் மேபி அது செகண்ட் இல்லை தேர்ட் அட்டெம்ப்டாக இருக்கும், இல்லைனா அவங்களோட எக்ஸ்போஷரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கெல்லாம் முதலே இருந்திருக்கும், எக்ஸாமை ஹேண்டில் பண்ணுற அப்ரோச்சுமே பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து இல்லை எனக்கு வந்து ஓகே நான் வந்து இப்போதைக்கு ஒரு எஸ்ஓபி மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி க்ரியேட் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ண போகிறேன் அப்படின்னா இட்ஸ் நியூஸ் பேப்பர் படித்து ஆர்கானிக்காக வந்து நோட்ஸ் எடுத்து அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவி ஒர்க்கு. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் டைம் நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா ஃபியூ டேஸஸ்க்கு அப்புறமா அதை ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் திங்ஸஸ் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் நினைக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லாமல் இருக்கும். அதுவே நமக்கு லேட்டர் தான் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எஸ்பெஷலி இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, இந்த இயர்க்கான பிலிப்ஸஸ் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா பெட்டரான அப்ரோச் என்னென்னா இருக்கிறதுலே ஷார்ட்டாக நீட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற மெட்டீரியல்ஸை டைரெக்டாக கன்சியூம் பண்ணுறது பெட்டர். ஸோ அதுக்கான வீடியோ தான் அது. ஸோ இப்போ இல்லைனா நீங்கள் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற இஷ்யூ என்ன அப்படின்னா 1 மந்த்துக்கு அது 140 பேஜ்னா கூட
12 மந்த்துக்கு ஆல்மோஸ்ட் அதுவே என்னது 1680 பேஜஸ் ஆயிடுச்சு. அதுவே நிறைய சேர்ந்துரும். சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அதுவே என்னது நீ ஸ்டார்ட் பண்ணால் கூட 4 மந்த் படிப்பேன். 5th மந்த்துக்கு அப்புறம் என்னது ஒரு மெட்டீரியல் நிறைய இருக்குது, ஞாபகம் இருக்குமா ஞாபகம் இருக்காதா மாதிரி நிறைய டவுட்ஸஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் 365 போயிடுவேன். ரிவிஷன் 365னா இயர்லி என்ன அப்படின்னா என்னது 6 மந்த் எல்லாம் இயர்லி கம்பலேஷன்ஸ்க்கு போயிடுவோம். இட்ஸ் என்ன அப்படின்னா ஐடியலாக பெட்டராக ஆப்டிமலாக ஒரு ஐடியல் சொல்கிறத விட ஒரு ஆப்டிமல் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட் வைசஸில் இருக்கணும். மோர் தானே ஹார்ட் ஒர்க்னா என்னது எடுக்கிற நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறேன், யோஜனாலாம் படிக்கிறேன், அதுலேருந்து நோட்ஸ் எடுக்கிறேன், ப்ளஸ் அதில் நான் மிஸ் ஆன விஷயத்தை எல்லாமே வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறேன் அப்படிங்கிறது. இட்ஸ் அ நியர் இம்பாசிபிள் திங். எந்த டாப்பருமே இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கான ஒன்று மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, இல்லை நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, இல்லைனா நியூஸ் பேப்பர் வந்து மஸ்ட்டுமா. நியூஸ் பேப்பர் வந்து எப்படின்னா ஒரு டீசெண்டான ஒரு சிட்டிசன் வந்து ஆப்வியஸாக என்ன பண்ணியிருக்கணும்னா ரெகுலராக நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணியிருக்கணும். நீ வந்து நியூஸ் பேப்பர் எப்போவுமே ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை. நீ ஜாப் போனாலும் சரி, ஜாப் போகலாலும் சரி, நியூஸ் பேப்பர் ஹேஸ் டு பி ஸ்டேட் இன் அவர் லைஃப். ஸோ அந்த வேலை நியூஸ் பேப்பர் ஒரு ப்ரிப்பரேஷன் ஒரு பார்ட்டாக எடுத்துக்கலாம். பட் ஆனால் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெவி ஒர்க்கால எடுத்துக்கணும் இல்லை. அது சும்மா நார்மலாக என்ன அப்படின்னா வந்து டெய்லி காலை எந்திரிச்சோனையும் எப்படி ப்ரஷ் பண்ணுறோமோ அது மாதிரி ஒன்று ஒர்க், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் சோர்ஸ் வந்து டெஸ்ட் சீரியஸஸ். இப்போ விஷன் இல்லைனா இன்சைட்ஸ், வஜ்ரா மாதிரியான இன்ஸ்டியூட்ஸில் கேட்குற டெஸ்ட் சீரியஸஸில் கேட்குற கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஏன்னா அவன் எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் தான். இப்போ எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பண்ணோம்னா ஃபர்தராக என்ன அப்படின்னா ரொம்ப ரிஃபைன் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்க டாபிக்ஸ் அதில் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ஒவ்வொரு டெஸ்ட் சீரியஸில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸஸ் கலெக்ட் பண்ணி போனால் அதுவே ஹெவி ஒர்க் ஆகிடும். எப்போவுமே எதுவுமே கிராண்டியஸ் ஐடியாஸ் வில் நாட் ஒர்க் இன் என்னது யூபிஎஸ்சி. கிராண்டியஸ் ஐடியாஸ்னா என்னது இருக்கு எல்லா டெஸ்ட்டையும் கலெக்ட் பண்ண போகிறேன், அதுலேருந்து என்ன பண்ண இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு கிடையாது. ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் சீரியஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் விஷன் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு ஆவரேஜாக 25 டெஸ்டஸ் விஷன்லேருந்து அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை வேற ஏதாச்சும் இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா அங்கங்கே ஒன்று அட்டன் பண்ணி கூட 10 கிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு 35 டெஸ்டஸ் அட்டன் பண்ணுற ஒரு அட்டம்ப்ட்டுக்கு, இல்லை 35 இல்லையா வெறும் 20 தான் அட்டன் பண்ணுறியா டோட்டலாகவே, ஓகே. ஸோ 20 டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதுவே 500 பார்த்தீங்கன்னா டாபிக்ஸஸ் கவர் ஆகிடும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸஸாகவும் இருக்கும். பெட்டரான ஐடியா என்ன அப்படின்னா ஒரே ஒரு டெஸ்ட் சீரியஸை ஸ்டிக் பண்ணிட்டு இருந்துட்டு அந்த டெஸ்ட் சீரியஸஸ்ல இருக்கிற டோட்டல் கொஸ்டின்ஸ் அப்போ ஒரு எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல மோர் லெஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒரு ஸ்மார்ட் ஒர்க். ஸோ ரேதர் தான் என்னது நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணுறது பதிலாக, இல்லைனா வந்து மேகசின்ஸ் ஃபாலோ பண்ணுறது பதிலாக, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுறது பதிலாக டெஸ்ட் சீரியஸை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் இந்த வீடியோட எய்ம் என்ன அப்படின்னா வீடியோ சீரியஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸோட எய்ம் என்ன அப்படின்னா ஈஸியாக இருக்கிற டைமில் ரொம்ப கம்மியான டைமில் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் இஷ்யூவே இல்லைடா அதை வந்து ப்ராப்ளமே இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னது கரண்ட் அஃபேர்ஸை சேஞ்ச் பண்ணலாம், இல்லை கரண்ட் அஃபேர்ஸஸ் அப்ரோச் பண்ணலாம், நீ அப்ரோச் பண்ணுறதுக்கு எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ இது. ஓகே, ஸோ இதில் என்ன பிளான் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா ரெதர் தான் மந்த்லி இயர்லி 6 மந்த் அப்படின்னு இல்லாமல் 2 செட்டாக பிரிச்சுக்கிட்டு எப்படின்னா மே டு நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு செட் ஆகும், டிசம்பர் டு ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு செட்டாகவும் வச்சுக்கிட்டு அதில் டாபிக் வைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து எஸ்பெஷலி எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா எக்கனாமிக், என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மாதிரி டாபிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படி இருக்கும் சப் டாபிக்ஸ் மாதிரி. இப்போ எக்கனாமிக்ஸ்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸில் மே டு நவம்பருக்கான 7 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். ஸோ மே டு நவம்பருக்கு 7 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸஸ் எதில் கவர் ஆகிடும்னா ஃபஸ்ட்டு செட் ஆஃப் வீடியோவில் கவர் ஆகிடும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சப் டாபிக்ஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எக்கனாமிக்ஸில் க்ரோத், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், ஸ்டாக் மார்க்கெட், இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, அக்ரிகல்ச்சர், ஸோ இது மாதிரி டாபிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஃபஸ்ட் வீடியோ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட் வீடியோ தான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் டாப்பிக்கில் மே டு நவம்பரில் என்னென்ன டாபிக்ஸஸ்லாம் கவர் ஆகிருக்குமோ அது ஃபுல்லாக என்னது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ரிலேட்டடாக இருக்கிறது ஒரு வீடியோவில் கவர் ஆகிடும். ஸோ இன்னொரு வீடியோவில் க்ரோத்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மே டு நவம்பரில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகிருக்குமோ அதெல்லாம் வந்துடும். ஸோ அக்ரிகல்ச்சர், இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, இது மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஷெடியூல் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே டெய்லி வீடியோஸஸ் போடுற மாதிரி. சாட்டர்டே சண்டே வந்து நீங்கள் வந்து அது ரிவிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஜனவரி 27th ஸ்டார்ட் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ 26 ரிலீசஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இது கோல் என்ன அப்படின்னா சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ப்ரிப்பரேஷன் வச்சுக்கிறது. ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோவா ஆப்டிமல் டைமில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது. வீடியோ சீரியஸ் முடியும் போது இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 வீடியோஸ் பார்க்கும்போது உனக்கு ஒரு ஐடியா இருக்கும் என்ன அப்படின்னா இது ஓகே கண்டென்ட் இஷ்யூ இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருமா, இப்போ 100 கொஸ்டின்ஸஸ் இருக்குது. ஏதாச்சும் 1 or 2 கொஸ்டின்ஸ் ஆட் கொஸ்டின்ஸாக இருக்கும். எங்கேருந்து கேட்குறானே தெரியாது. அந்த 1 or 2 கொஸ்டின்ஸ்ல 5 கொஸ்டின் வச்சுக்கேன். அந்த 5 கொஸ்டின்ஸ்க்காக என்டையர் ப்ரிப்பரேஷன் வேஸ்ட் பண்ண முடியாது. மிச்சம் 95 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அந்த 95% கொஸ்டின்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறது என்ன அர்த்தம், எதெல்லாம் ரிப்பீட் பண்ணுறாங்க, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு தெரிஞ்சுட்டு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது இட் வில் ஒர்க் அப்படிதானே. ஸோ அதே அந்த பிளானில் அந்த ஐடியாவில் தான் இந்த சீரீஸஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ ரிவிஷன் மாடல்ஸஸ் மாதிரி அதுக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் ரிவிஷனுக்கும் ரொம்ப வரியெல்லாம் எடுத்துக்க வேணாம். ஸோ யூ ஹேவ் டு ஃபாலோ, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் பிரச்சனையே இல்லை, இதை அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியஸ் இது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்ட் இருக்கும், அப்போ ரிவிஷனுக்கான ஒரு வீடியோஸஸுமே இருக்கும், அப்பப்போ 1 மந்த்துக்கு 1 டைமு 2 மந்த்துக்கு 1 டைமு. ஸோ அது மாதிரி இதெல்லாம் டெஸ்ட் சீரியஸஸுமே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, சப்ஜெக்ட்ஸ் வைஸஸ் டெஸ்ட் சீரியஸஸுமே இருக்கும் ஃப்ரீயாக பிடிஎஃப் வந்து கொடுக்குற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கன்சிஸ்டன்சி. ஓன்ட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படின்னா மோஸ்ட்லி என்னது கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது பார்த்துக்கலாம், பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒரு சிங்கிள் சோர்ஸஸை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 30 minutes இல்லைனா 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக கரண்ட் அஃபேர்ஸ் இஷ்யூஸஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச்சில் இந்த வீடியோ சீரிஸஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, ஐ நீட் யுவர் சப்போர்ட்ஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ தி கண்டென்ட் ரெகுலர்லி. தேங்க்யூ.